அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக இவ்வளவு குறைவான தொகுதியில் 6 தொகுதியை போட்டியிட்டது என்பது அந்த தேர்தலில் தான். தொகுதிகள் கணக்கில்ல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லேருந்து இன்றைக்கி வந்து தொகுதிகள் உயர்த்தி கேட்போம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் மாறி இருக்குது. இது எதனால? திமுக தலைமை விட்டு கொடுத்து அவர்களுக்கான தொகுதிகளை குறைத்து கொண்டு தோழமை கட்சிகள் கொடுத்து அதை சமாளிக்கலாமே, அதே நெருக்கடின்னு நினைக்கிறீங்க? கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து 6 தொகுதியே இழுபறியில் தான் கொடுத்தாங்க. இந்த வாட்டி நீங்கள் கூடுதல் தொகுதி கேட்குறீங்க, திமுக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதிகளை வந்து உயர்த்தி கேட்பணும் சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி இந்த நேரத்தில் கேட்கறதுக்கான அவசியம் இல்லை. தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் தான் இருக்குது. அநேகமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பல கட்சிகள் தேர்தல் பணியை துவக்கிட்டாங்க. அதனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன வகையான எதிர்பார்ப்பு இருக்குது என்பது கட்சி அணிகள்கிட்டே அந்த கேள்வி என்பதற்கு கட்சிகள் மத்தியிலேயே அத்தகைய கேள்வி என்பது தொக்கி நிற்கிது. அதனால் ஒரு பொருத்தமான நேரத்தில் தான் நாங்கள் இந்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்கோம். ஏன்னா 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 6 இடங்களில் மட்டும்தான் திமுகவோடு தொகுதி உடன்பாடு செய்து கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டது. அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக இவ்வளவு குறைவான தொகுதியில் 6 தொகுதியை போட்டியிட்டது என்பது அந்த தேர்தலில் தான். ஆகவே அது வந்து கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியது. இருந்தாலும் அதிமுக பிஜேபி கூட்டணியை தோற்கடிப்பது என்கிற மாநில குழுவினுடைய முடிவை நிறைவேற்ற வேண்டும், அதற்கு மாறாக ஒரு முடிவை மேற்கொள்ள முடியாது என்கிற முறையிலே தான் 21 தேர்தலில் 6 தொகுதியை ஏற்றுக்கொண்டு கடைசியாக அது திருப்தி இல்லை என்றாலும் ஏற்றுக்கொண்டு போட்டியிட்டதற்கு காரணம் தான். ஆகவே அதே எண்ணிக்கையில் இப்போயும் திரும்ப போட்டியிடுவது என்பது சாத்தியமில்லை. ஆகவே ஒரு கூடுதலான தொகுதியில் போட்டியிட வேண்டும். தமிழ்நாடு சட்டப்பேரவையிலும் ஒரு கூடுதலான எண்ணிக்கையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் உறுப்பினர்கள் இடம்பெற வேண்டும் என்பது கட்சியினுடைய முடிவு. நிச்சயமாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பலம் அதிகரிப்பது என்பது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு உழைப்பாளி மக்களுடைய உரிமை குரலை, உள்ள குமரலை உரிய இடத்தில் எடுத்துச் செல்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக அது அமையும். அந்த வகையில் அது அவசியமும் கூட என்று நாங்கள் கருதுகிறோம். பெரும்பாலும் மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை எங்களுக்கு தொகுதிகள் முக்கியம் இல்லை. நான் கடந்த தேர்தலில் கூட நம்ம அதான் சொன்னோம், பிஜேபி வீழ்த்துறதுக்காக மட்டும்தான் ஒரு அணியில் இணைஞ்சிருக்கோம், தொகுதிகள் கணக்கில்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லேருந்து இன்றைக்கி வந்து தொகுதிகள் உயர்த்தி கேட்போம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் மாறி இருக்குது. இது எதனால? இல்லை, தொகுதிகளை பற்றி கவலைப்பட மாட்டோன்றது பொருத்தமான ஒரு இதாக இருக்காது. இந்த கொள்கை முடிவு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு சட்டமன்ற நாடாளுமன்றங்களில் உரிய பிரதிநிதித்துவம் இடம்பெற வேண்டும் என்பது தான் கட்சியினுடைய நிலை. பாராளுமன்ற தேர்தலை, பாராளுமன்ற அரசியலை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த வகையில் சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில், வேறு தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்றங்களில் ஒரு கூடுதலான எண்ணிக்கையில் இருக்க வேண்டும் என்பது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். அந்த வகையில் சிபிஎம்மும் ஒரு கூடுதலான இடத்துல இடம்பெற வேண்டும் என்பது தான் பொருத்தமாக. ஆனால் தொகுதியை பற்றி கவலைப்படலை அப்படின்லாம் வந்து நம்ம சொல்கிறது என்பது பொருத்தமானதாக இருக்காது. இது வந்து நம்ம தீர்மானகரமாக அதாவது பிஜேபி அதிமுக கூட்டணி என்பது இப்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு 2026 தேர்தலுக்கு. ஆகவே அந்த அணி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. அதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக இருக்கும். அதே நேரத்தில் எங்களுடைய பலத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான அந்த முயற்சி என்பதும் உறுதியாக நாங்கள் முன்னெடுப்போம். இப்போ கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து 6 தொகுதியே இழுபறியில் தான் கொடுத்தாங்க. இந்த வாட்டி நீங்கள் கூடுதல் தொகுதி கேட்குறீங்க, திமுக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை, கட்டாயம் கொடுப்பார்கள். ஏன்னா 2வது முறை ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பது எங்களை விட அவங்களுக்கு அதிக அவசியம் இருக்குது, ஆர்வமும் இருக்குது. அதனால் அப்படி தோழமை கட்சிகளை அப்படி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற முறையில் ஒரு அணுகுமுறை என்பது நிச்சயமாக திமுக தலைமையிடம் இருக்காது என்கிற உறுதியான நம்பிக்கை என்பது எனக்கு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை பாராளுமன்ற தேர்தலின் போது டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைவராக இருந்தபோது, திமுகவுடைய தலைவராக இருந்தபோது நாங்கள் இதே போன்ற மாநில குழுவில் தீர்மானம் எடுத்து திமுக அணியோடு சேர்ந்து போட்டியிடுவது என்று தான் நாங்கள் பகிரங்கமாக அறிவிச்சிருந்தோம். தொகுதி பேச்சுவார்த்தை என்பதெல்லாம் நடைபெற்றது. ஆனால் பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிற போதே அவர் ஒரே ஒரு தொகுதி தான் தர முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டை திமுக தலைமை எடுத்தது. அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு நிராகரித்தது. நாங்கள் 3 தொகுதி கேட்டால் அவர் 1ன்னார். கடைசியாக 2 தொகுதிகள் கொடுத்தால் உடன்பாடு இல்லை என்றால் உடன்பாடு இல்லை என்ற முடிவுக்கு நாங்கள் வந்தோம். அந்த அடிப்படையில் இல்லை, 1க்கு மேலே வாய்ப்பே இல்லை என்று சொன்னபோது நாங்கள் 2 தொகுதியில் தமிழ்நாட்டில் போட்டியிட்டு மற்ற தொகுதிகளில் திமுகவை நாங்கள் ஆதரித்தோம். அந்த 2 தொகுதிகளில் நல்ல கணிசமான வாக்குகளை பெற்றோம். மதுரையில் 1,00,000 கிட்டத்தட்ட வாக்குகள் பெற்றோம். இங்கே வந்து ஒரு 60,000க்கு மேலே வடசென்னையில் வாக்குகளை பெற்றோம். அது வந்து ஒரு பெரிய பின்னடைவை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த தேர்தலில் ஏற்படுத்தியது. ஆகவே இத்தகைய அனுபவங்கள்லாம் அவங்களுக்கும் தெரியும்.
இப்போது இருக்கிற பல தலைவர்கள் அன்றைக்கு பேச்சுவார்த்தையிலும் கலந்து கொண்டவர்கள் தான். அதனால் அப்படி எடுத்தங்கவிழ்த்தன்னு சிபிஎம்மை விலக்கிட்டு ஒரு அணியை உருவாக்கிவிட முடியும், இந்த வெற்றியை பெற்றுவிட முடியும் என்றெல்லாம் அவர்கள் அப்படி ஒரு முடிவுக்கு போவார்கள் என்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை நிச்சயம். அதனால தான் நான் பொதுவாகவே அனைத்து தோழமை கட்சிகளையும் அரவணைத்து கொண்டு இந்த வரக்கூடிய 26 தேர்தலை சந்திக்கணும். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் மிச்சம் இருக்கிற கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும். இவையெல்லாம் செய்கிற போது தான் ஒரு உறுதியான வெற்றியை நம்மால் பெற முடியும். அதற்குரிய முறையில் திமுக தலைமையினுடைய அணுகுமுறை இருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் வற்புறுத்தியிருக்கேன். இப்போது இந்த சீட்டு உயர்த்தி கேட்கறதுக்கு காரணம் எதிரணியில் எதிரணி வலுவாக இருக்கனாலையா? இப்போது விஜய் இருக்காப்புல, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் இருந்திருக்காங்க. ஸோ இது டிஎம்கேக்கு இன்னும் நெருக்கடியாக கொடுக்குமா நீங்கள் கூடுதல் கேட்குறது? இல்லை, நெருக்கடின்னு அவங்க ஏன் எடுத்துக்கணும்? விட்டு கொடுத்து போகலாமே, அதையா நெருக்கடியாக பார்க்கணும்? திமுக தலைமை தோழமை கட்சிகள் எல்லாத்தையும் அரவணைப்பாக வச்சுக்கணும். அவங்களுடைய ஒத்துழைப்போடு தான் நம்ம வெற்றியை உறுதிப்படுத்த முடியும் என்கிற ஒரு நிலைமை இருக்கிற போது திமுக தலைமை விட்டு கொடுத்து அவர்களுக்கான தொகுதிகளை குறைத்து கொண்டு தோழமை கட்சிகள் கொடுத்து அதை சமாளிக்கலாமே, அதையா நெருக்கடின்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஆல்ரெடி டிஎம்கே 200க்கு மேலே ஜெயிப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதுவே ஒரு இதுவாக இருக்குது. கூட்டணியை சேர்த்து சொல்கிறாங்களா இல்லை டிஎம்கே மட்டும் தனியாக சொல்கிறாங்களான்னு இது இப்போ உயர்த்துறப்போ அது கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, திமுக தனித்து ஜெயிக்க அப்படின்ற மாதிரி எப்போதும் அவங்க தெளிவாக ஒன்றும் சொல்லலை. அவங்க ஆக்சுவலாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்த 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என்கிற முறையில் தான் அவங்க சொல்கிறதா நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அநேகமாக இதை மறுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். அதனால் கூட்டணிக்கான வெற்றி தான் அது. அவங்க தனித்து நிற்கிறதா இருந்தால் தானே தனித்த வெற்றின்ற பற்றி பேசணும். இந்த கூட்டணிக்கான வெற்றி தான் எவ்வளோ தொகுதியில் வெற்றி பெற்றாலும். அதனால் கூட்டணி வலிமை அடைஞ்சிருக்கு. ஏற்கனவே மக்களுக்கு சில நல்ல பல திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இன்னும் இருக்கக்கூடிய 10 மாத காலத்தில் மிச்ச வாக்குறுதிகளையும் கட்டாயம் நிறைவேற்றுவோம் என்கிற உறுதிமொழியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். இவை அனைத்தும் சேருகிற போது ரெண்டாவது அதிமுக பிஜேபி கூட்டணி என்பது ஒரு இயல்பான கூட்டணி அல்ல, அது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அந்த கூட்டணி அறிவிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வக்ஃபு திருத்தச் சட்டத்துக்கு எதிராக ஓட்டு போடுறாரு. திடீர்னு ஒரு வாரத்தில் அமித்ஷாவோடு சேர்ந்து நாங்கள் 26 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைச்சு போட்டியிடுன்றது. ஆகவே ஒரு முழுக்க அப்பட்டமான சந்தர்ப்பவாத கூட்டணி அந்த கூட்டணி. அவங்களுடைய 1 பாயிண்ட் ப்ரோக்ராம் திமுகவை ஆட்சி அதிகாரத்தில் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த விதமான கொள்கை கோரிக்கை அடிப்படையில் அந்த கூட்டணி என்பது உருவாக்கப்படவில்லை. ஆகவே நிச்சயமாக அந்த கூட்டணி என்பது தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக போராடும்.